காணிக்கை தந்தேனே இறைவா, இதய காணிக்கை தந்தேனே இறைவா. உந்தன் அருளோசை நிறைகின்ற திருக்கோயில் நிழல் தன்னில் காணிக்கை தந்தேனே இறைவா, இதய காணிக்கை தந்தேனே இறைவா. சுவை நீரைப் போலே எங்கள் மனமேவும் தூயவர் நீதானே. மின்னும் சுடர் சிதறும் ஒளி பூவை போலே எங்கள் இடர் நீக்கும் மேய்ப்பரும் நீரானே. கல்வாரி மலை தன்னில் அன்றே உலகை காத்திட உதிரத்தை ஈந்தீரே, அதனால் காணிக்கை தந்தேனே இறைவா, இதய காணிக்கை தந்தேனே இறைவா. உந்தன் அருளோசை நிறைகின்ற திருக்கோயில் நிழல் தன்னில் காணிக்கை தந்தேனே இறைவா, இதய காணிக்கை தந்தேனே இறைவா. ஜூலை மாதம் 17ஆம் தேதி பொது காலத்தின் 15ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 13 முதல் 20 முடிய. அந்நாட்களில் மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று, உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ இஸ்ரேல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. போ, இஸ்ரேலின் பெரியோர்களை ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் எனக்கு காட்சியளித்து இவ்வாறு கூறினார். உங்களையும் எகிப்தில் உங்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்ணாலே கண்டுகொண்டேன். எகிப்தின் கொடுமையிலிருந்து கனானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு, பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு உங்களை நடத்திச் செல்வேன் என்று அறிவிப்பாய். அவர்கள் நீ சொல்வதை கேட்பர். நீயும் இஸ்ரேலின் பெரியோர்களும் எகிப்திய மன்னனிடம் செல்லுங்கள். அவனை நோக்கி, எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் எங்களை சந்தித்தார். இப்போதே நாங்கள் பாலைநிலத்தில் 3 நாள் வழிப்பயணம் போக இசைவு தாரும். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். என் கைவன்மையை கண்டாலன்றி எகிப்திய மன்னன் உங்களை போகவிட மாட்டான் என்பது எனக்கு தெரியும். எனவே என் கையை ஓங்குவேன். நான் செய்யப்போகும் அனைத்து அரும் செயல்களாலும் எகிப்தியனை தண்டிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை அனுப்பிவிடுவான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 28 தொடங்கி 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே,
இஸ்ரேல் மக்கள் தங்களது இன விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு மிகச்சிறந்த கருவியாக விளங்கியவர் மோசே. தன் இன மக்களுக்கு அவர் விடுதலையை பெற்றுத்தந்த அவரது முயற்சியில் நாம் இரு நிலைகளை காண முடிகிறது. முதல் நிலையில் அவர் தன் சொந்த பலத்தால் இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலையை கொணர முயற்சித்தார். மோசே என்னதான் பார்வோனுடைய மகளின் மகனாக அரண்மனையில் வளர்க்கப்பட்டாலும் அவருடைய சிந்தனையெல்லாம் தன் சொந்த மக்களின் விடுதலையை பற்றியதாக இருந்தது. 3 மாதங்களாக அவரது தாய் ஊட்டிய தாய்ப்பால் வீண் போகவில்லை. எனவே தன் இனத்தவர் சார்பாக நிலைப்பாடு எடுப்பதற்கான வாய்ப்பிற்காக காத்திருந்தார். அந்த வாய்ப்பும் கிடைத்தது. இஸ்ரேலினை அடித்த எகிப்தியனை கொன்று மணலில் புதைத்தார். அன்புக்குரியவர்கள், இஸ்ரேல் மக்களின் இன விடுதலைக்கான மோசேயின் இந்த இயக்கம் தற்போது கடவுளிடமிருந்து வந்தது அல்ல, மாறாக இரத்த பாசத்தால் வந்தது. தன் சொந்த இனம் துன்பப்படுகிறதே என்ற இயக்கத்திலிருந்து வந்தது. விடுதலைக்கான இப்படிப்பட்ட தாகம் கடவுளிடமிருந்து வராமல் சொந்த தனிப்பட்ட காரணங்களால் வந்ததன் காரணமாக அது நீண்ட காலம் நிலைத்திருக்க முடியவில்லை. இஸ்ராயேலர் இருவர் சண்டையிட்டதை பார்த்து அதை சமாதானப்படுத்த முயற்சி செய்த போது தான் செய்த கொலையை மற்றவர்களும் அறிந்திருக்கிறார்கள் என்பதை உணர்கின்றார். உயிருக்கு பயந்து வீட்டை விட்டும் நாட்டை விட்டும் வெளியேறுகின்றார். 40 ஆண்டுகள் கழித்து இறைவன் மோசேயை மீண்டும் அழைக்கின்றார். தற்போது மோசேயின் உள்ளத்தில் தன் இன மக்களுக்கான விடுதலை குறித்த ஏக்கம் எதுவும் இருந்ததாக தெரியவில்லை. எனவேதான் கடவுளே விடுதலை முயற்சியை முன்னெடுத்து செல்ல அழைப்பு கொடுத்த போதும் மோசே தொடர்ந்து மறுப்பு தெரிவித்தார். எனினும் ஒரு வழியாக அவர் சம்மதம் தெரிவித்து விடுதலை முயற்சியை மேற்கொண்டார். இம்முறையோ அவர் பின்வாங்கவில்லை. காரணம், விடுதலைக்கான அடித்தளம் கடவுளிடமிருந்து வந்தது. இறைவனின் துணையோடு விடுதலை முயற்சியில் இறங்கிய மோசே எந்த எதிர்ப்பை கண்டும் பயப்படவில்லை. அவருடைய பலவீனமாகிய திக்குவாய்த்தன்மை பெரிய பிரச்சனையாக தெரியவில்லை. விடுதலை முயற்சியில் வந்த எல்லா எதிர்ப்புகளையும் இறைத்துணையோடு தவிடுபொடியாக்குகின்றார். அவருடைய முயற்சிக்கு எதிர்ப்பு பார்வோனிடமிருந்து மட்டும் வரவில்லை, சொந்த மக்களிடமிருந்து வருகிறது. மோசே மற்றும் ஆரோனை முன்னிட்டு பார்வோன் அரசன் இஸ்ரேல் மக்களின் வேலைப்பளுவை அதிகமாக்கிய பொழுது இஸ்ரேல் மக்கள் வேதனை அடைந்து கூறியது, ஆண்டவர் உங்களை கவனித்துக் கொள்ளட்டும், உங்களுக்கு தீர்ப்பு வழங்கட்டும். ஏனெனில் பார்வோன் முன்னிலையிலும் அவனுடைய அலுவலர் முன்னிலையிலும் நம்மவர் வாளையை பிடிக்காதவாறு நீங்கள் செய்துவிட்டீர்கள். நம்மை கொல்வதற்கான வாளை அவர்கள் கையில் வைத்து விட்டீர்கள் என்று இஸ்ரேல் மக்கள் மோசேயை பார்த்தும் ஆரோனை பார்த்தும் சொல்லுகின்றார்கள். விடுதலை பயணம் 5:21. இருப்பினும் இம்முறை மோசே அஞ்சி ஓடிவிடவில்லை. இறை வல்லமையையும் வழிநடத்துதலையும் தொடர்ந்து பெற்று மக்களின் விடுதலையை விடாமுயற்சியோடு முன்னெடுக்கின்றார். மக்கள் விடுதலை அடைந்த பின்பு மோசேயின் பிரச்சனை தீர்ந்தபாடில்லை. சீனாய் பாலைவனம் வழியாக மக்களை வழிநடத்திய பொழுது அவர்களது முறுமுறுப்பை சம்பாதிக்க வேண்டியிருந்தது. அவர்களது எதிர்ப்பை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. எனினும் எதுவுமே அவரை மனமுடைய செய்யவில்லை. விடுதலையின் பாதையில் இருந்து அவரை விலகச் செய்யவும் இல்லை. அன்புக்குரியவர்களே, மோசே மக்களின் விடுதலைக்காக உழைக்கின்ற, அவர்களின் விடுதலையை முன்னெடுத்துச் செல்கின்ற அனைவருக்கும் சிறந்த முன்னுதாரணமாக இருக்கின்றார். சொந்த ஆற்றலை நம்பி எடுக்கப்படும் முயற்சிகள் தோல்வியடையும் என்பதையும், இறைவனது வல்லமையின் துணையோடும் அவரது வழிகாட்டுதலோடு மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் தோல்வியடையாது என்பதையும் எடுத்துரைக்கின்றார். உலக வரலாற்றை உற்று நோக்குகின்ற பொழுது மக்களின் விடுதலைக்காக சொந்த பலத்தையும் ஆயுத பலத்தையும் நம்பி களமிறங்கிய எத்தனையோ தனிநபர்களும் குழுக்களும் வீழ்ச்சி அடைந்திருப்பதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். அதே வேளையில் இறை வல்லமையில் நம்பிக்கை வைத்து களமிறங்கிய தனிநபர்களும் குழுக்களும் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள். ஜெபம். இறைவா, நாங்கள் செய்கின்ற காரியங்கள் சரியானவையாக இருந்தாலும் அவை உமது வழிநடத்துதலோடும் துணையோடும் செய்யப்பட வேண்டும் என்பதை உணர வரம் தாரும். ஆமென். உன்னை நம்பி வா